சில் கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட சோயா நகெட் செஞ்சு சாப்பிட்லாமா? ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வெளியே நல்லா க்ரன்ச்சியாக உள்ள சீஸியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாரை விடவும் உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 100 கிராம் சோயா சங்க்ஸை 5 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெங்காயம், இஞ்சி, பூண்டை சேர்த்து பல்ஸ் மோடில் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு, உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், கொத்தமல்லி சேர்த்து அதை நல்லா ஒரு சேர கலந்து விட்டுட்டு இப்போது அதை நல்லா இந்த மாதிரி நக்கெட்ஸ் மாதிரி நடுவில் சீஸ் இருந்தால் வச்சுக்கோங்க. சீஸ் ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாக கூட செய்யலாம். நக்கெட் ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர், உப்பு, தண்ணி சேர்த்து அதை நல்லா கறந்து விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச நக்கெட்ஸ் அது கூட போட்டுட்டு கடைசியாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டுட்டு உடனே திருப்பாமல் 1 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. அப்போ தான் நமக்கு உடையாது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சோயா நக்கெட்ஸ் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.